நம்முடைய மனதில் தவறான, முரணான, நம்பிக்கையற்ற, சோர்வை கொடுக்கக்கூடிய சிந்தனைகள் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கும். என்ன பண்ணும் தெரியுமா? நம்ம தேவனுடைய வார்த்தையை எடுத்து தேவனுடைய பிரசனத்தில் காத்திருந்து நம்மை இழுக்கும், அமிழ்த்தும், துயரத்திற்குள்ளாக தள்ளும் அந்த சிந்தனைகள் நம்மோடு பேசும்போது தேவனுடைய வார்த்தையை வைத்து அதற்கு விரோதமாக பேசி அவற்றை நம்முடைய மனதிலிருந்து வெளியே தள்ளிவிடும் பொழுது நம்முடைய மனதில் ஆறுதல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்முடைய சிந்தனைகள் நம்மளோடு பேசும். போச்சுடா, முடிஞ்சவன் கதை, அவ்வளோதான், உனக்கு வாழ்க்கையில் விமோச்சனமே இல்லை அப்படின்னு சொல்லி அநேக விதமான மரணத்துக்கு அடுத்த, இருளுக்கு அடுத்த சிந்தனைகள் நம்மோடு பேசிக்கொண்டே நம்மை அவ்விதமாக அமிழ்த்து கூடும். அதற்கு ஒரு மருந்து, நாம் நம்முடைய மனதோடு பேச வேண்டும். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே அவர் செய்த உபகாரங்களை மறவாத, ஒன்றும் மறவாத, அவனுக்கு பெரிய காரியங்களை செஞ்சுருக்கார், இன்னும் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம மனதோடு நாம் பேசுவோம். தேவனுடைய வார்த்தையை வைத்து தேவனுடைய ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டு நம்முடைய மனதோடு நாம் பேசும் பொழுது நம்முடைய துயரத்திற்கு, நம்முடைய மனதிற்கு, நம்முடைய சோர்விற்கு அது மருந்தாக, ஆறுதலாக இருக்கும்.